விஜயும் தோற்று போகலாம், வாஷ் அவுட் கூட ஆகலாம், நம்ம இதெல்லாம் சொல்ல முடியாது. பட் அவருக்கு மட்டும் வெற்றி வாய்ப்பு அதிகம்னு எனக்கு தோணுது. பெரம்பூரில் பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிறாங்க, அவங்க கட்சியில் அவங்களுடைய ஓட்டர் மெம்பர்ஷிப் டிரைவில் 45,000 பேர் பெரம்பூர்லேருந்து என்ரோல் ஆயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அதிகம். சிட்டிஸில் பூரா அவங்களுக்கு ஓரளவு செல்வாக்கு அதிகமாக தான் இருக்குது. கிராமங்களில் அது ரொம்ப குறைவு என்று தான் நான் கேள்விப்படுகிறேன். ஸோ தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்களுக்கு பெரம்பூரில் ஒருவேளை ஒரு பெரம்பூரில் நின்னா பெரம்பூர் திருச்சின்றாங்க, அங்கே வெற்றி வாய்ப்புகள் அதிகம் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. எனவே தீஸ் ஆர் ஆல் திங்ஸ். நம்ம ரொம்ப இதை பற்றி பேசக்கூடாது, இது ரொம்ப ஸ்பெகுலேஷன் ஆகிடும். இது கிடையாது பாலிடிக்ஸ். எவன் ஜெயிப்பான் எவன் தோப்பான்னு பேசுறது கிடையாது பாலிடிக்ஸ். என்ன மாதிரியான திட்டங்களை நீங்கள் மக்கள் முன்னால் வைக்கிறீங்க, என்ன மாதிரியான சித்தாந்தங்களை மக்கள்கிட்ட கொண்டு போகிறீங்க, அதுதான் அரசியலை ஒழிய தனிநபர் சார்ந்து இவர் ஜெயிப்பாரா அவர் ஜெயிப்பாரான்னு பேசுவது அரசியல் கிடையாது. அவங்க என்ன செயல் திட்டங்களை மக்கள் முன்னால் வைக்கிறாங்க. 4 முனை போட்டி என்பது ஆல்வேஸ் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. இப்படி இருக்கும்போது விஜய் உடைக்கிற ஓட்டு திமுக அட்வான்டேஜா ஏடிஎம்கே அட்வான்டேஜா? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டிஎம்கேக்கு தான் அட்வான்டேஜ். இட் வில் பி லைக் 1989 எலெக்ஷன்ஸ். 4 கார்னர் ஃபைட்டில் திமுக ஜெயின்னு ஜெயிச்சு 13 வருஷம் வனவாசத்துக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தது. அத்தகைய சூழல் தான் தமிழகத்தில் இப்போ இருக்குதுன்னு எனக்கு தோணுது. எனி 4 கார்னர் ஃபைட் இட்ஸ் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. 89ல் அவங்க அதிகாரத்தில் இல்லை, இப்போ அதிகாரத்தில் இருக்காங்க, ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ். பட் ஸ்டில் ஆன்டி இன்கம்பன்சி 3 உடையறதால இட்ஸ் கிளியர் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. மைனாரிட்டிஸ் ஓட்ஸ் வந்து பெரிய அளவில் டிஎம்கேக்கு கன்சால்டேட் ஆகுது. விஜய் ஒரு சிறிய அளவில் வேணால் கிறிஸ்தவர்கள் ஓட்டை உடைக்கலாம், இஸ்லாமியர்கள் ஓட்டை அது கூட உடைக்க முடியாது. ஸோ இட் சீம்ஸ் தி 4 கார்னர் ஃபைட் இஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேதியில் இன்னும் 1 மாதம் இருக்குது எலெக்ஷனுக்கு. வேறு ஏதாவது பெரிய டெவலப்மெண்ட் இல்லாத வரைக்கும் இட்ஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே தான் எனக்கு தோணுது. அவருடைய ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்குமே வந்து எலெக்ஷன் கமிஷன் அதை பார்த்து பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தணிக்கையில் இருந்து. ஸோ அந்த அளவுக்கு அந்த படம் வந்து ஒரு பரப்புரை படமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஆமாம், நேச்சுரலி அது வரும். இல்லை நீங்கள் அந்த படத்தில் அரசியல் பேசப்படுது அதிகமாக. நான் கேள்விப்பட்ட வரையில் ரெவ்யூ கமிட்டிக்கு போயிருக்குது. சென்சார் முடியாதுன்னு சொல்லி ரெவ்யூ கமிட்டியில் போய் ரெவ்யூ கமிட்டியில் எவ்வளோ கட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் அதை விட முக்கியமானது இன்ட்ரெஸ்டிங்காக வந்து எலெக்ஷன் கமிஷன் டிசைட் பண்ணணும்னு அவங்க சொன்னாங்கன்னு ஒரு செய்தி வருது. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. இந்த செக்ஷன் ஆஃப் மீடியா அதை கேரி பண்ணியிருக்கு, அதோட நம்பகத்தன்மை நமக்கு தெரியல. அப்படி இருந்ததுன்னா ஐ திங்க் அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இஸ் அன் ஆக்டர், அவருக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்குது, அதனால் இதை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு யாராவது அப்ஜெக்ட் பண்ணுறாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் அதை கேட்டு தான் ஆகணும். இது பிகாஸ் லெவல் பிளேயிங் ஃபீல்டு வந்து அங்கே இல்லாமல் போகுது. ஸோ ஐ திங்க் பட் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஒன். ஒரு ஆக்டர் அரசியலுக்கு புதிதாக வந்தவருடைய படம் சர்ச்சைக்குள்ளாகி ரெவ்யூ கமிட்டிக்கு போய் ரெவ்யூ கமிட்டி கிளியர் பண்ணிட்டு அப்படி தான் தோணுது. ரெவ்யூ கமிட்டி கிட்டத்தட்ட கிளியர் பண்ணியிருக்காங்க தான் தோணுது. அதனால தான் எலெக்ஷன் கமிஷனுக்கு தே ஆர் சென்டிங் த பால் டு தி எலெக்ஷன் கமிஷன்ஸ் கோர்ட். எலெக்ஷன் கமிஷன் என்ன முடிவு எடுக்கும்னு நமக்கு தெரியாது. இது ரொம்ப பெக்யூலரான ஒரு சுச்சுவேஷன். என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் எலெக்ஷனுக்கு பிறகு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம். யூ ஷுட் நாட் ஹேவ் an added advantage for any player. என்ன சொல்ல போனீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் டைமில் ஆல் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் மஸ்ட் பி டிஸ்மிஸ்ட் அண்ட் புட் அண்டர் பிரசிடென்ட்ஸ் ரூல். அப்படி தான் எனக்கு தோணுது. இது வந்து நீங்கள் வந்து எல்லா விதமான அதிகாரங்களும் அஃப்கோர்ஸ் இப்போயே கிட்டத்தட்ட வந்து அதிகாரங்களை கையில் எடுத்துடுறாங்க.